This video sponsored by Bymount. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நடிகர் அஜித் குமார் தனது பெயரில் அஜித் குமார் ரேசிங் என்ற பெயரில் கார் ரேஸ் அணியை கட்டமைத்து 24 மணி நேர கார் ரேஸ் பந்தயத்தில் கலந்து கொண்டு வருகிறார். இந்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கிய இந்த கார் ரேஸ் பந்தயமானது வரும் அக்டோபர் மாதம் வரை நடைபெற உள்ளது. இப்படியான நிலையில் அஜித்குமார் அணி நேற்று, அதாவது மார்ச் 23ஆம் தேதி இத்தாலியில் நடைபெற்ற கார் ரேஸ் பந்தயத்தில் 3வது இடத்தை வென்று அசத்தியது. அப்பொழுது அஜித்குமார் செய்த பல விஷயங்கள் அவரது ரசிகர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அஜித்குமார் கார் ரேஸில் ஈடுபாடு உள்ளது என்பது அவரது ரசிகர்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. தற்பொழுது தனது பெயரில் தொடங்கியுள்ள கார் ரேஸ் குழுவின் கேப்டனாக செயல்படும் அஜித்குமார் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்து வருகிறார். ஏற்கனவே துபாயில் நடைபெற்ற கார் ரேஸ் பந்தயத்தில் 3வது இடம் பிடித்து அசத்தியது. துபாயில் அவரை பார்க்கவும் அவரது அணியை ஆதரிக்கவும் ரசிகர்கள் திரண்டனர். தனது ரசிகர்கள் மீது தான் அளவு கடந்த அன்பு வைத்திருப்பதாக தெரிவித்த ரசிகர்களை நெகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார் என்றுதான் கூற வேண்டும். அஜித் தான் கார் ரேஸில் முழுவதுமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் கமிட்டான 2 படங்களிலும் அவரது அனைத்து பணிகளையும் முடித்து கொடுத்துவிட்டு கடந்த ஆண்டு இறுதியில் கார் ரேஸில் களமிறங்கினார். இந்த ஆண்டு ஜனவரியில் இருந்து போட்டிகளில் கலந்து கொண்டும் விபத்து, இதில் பயிற்சியின் போது ஏற்பட்ட கோர விபத்து, அதன் பின்னர் கார் ரேஸில் ஏற்பட்ட விபத்து என அனைத்தும் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மேலும் இந்த விபத்துகளில் அஜித்திற்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படாததால் ரசிகர்கள் நிம்மதி அடைந்தனர். அஜித் மற்றும் அவரது கார் ரேஸ் அணியில் உள்ள வீரர்களுக்கு எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படவிடக்கூடாது என வேண்டிக் கொண்ட ரசிகர்களும் உள்ளார்கள். 3வது இடம். இப்படியான நிலையில் அஜித்குமார் ரேசிங் அணி மார்ச் 23ஆம் தேதி இத்தாலியில் உள்ள 12H ரேஸில் அஜித்குமார் ரேசிங் அணி 3வது இடத்தை வென்று அசத்தியது. அஜித்குமாருக்கு இத்தாலியில் உள்ள அவரது ரசிகர்கள் ரேஸ் நடக்கும் இடத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்தார்கள். கார் ரேஸில் 3வது இடத்தை வென்ற பின்னர் தனது குழுவினருடன் இணைந்து கொண்டு புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தார். அப்பொழுது தேசிய கொடியுடன் இருந்த அஜித்குமாரை அவரது அணியை சேர்ந்த கார் ரேஸ் வீரர்கள் மட்டும் இல்லாமல் 2வது இடம் பிடித்த கார் ரேஸ் வீரர்களும் இணைந்து ஷாம்பைனால் குளிப்பாட்டி விட்டார்கள். அதன் பின்னர் தன்னை பார்த்து காத்து கொண்டிருந்த ரசிகர்களிடம் அஜித்குமார் தனது அணி வென்ற 3ஆம் இடத்திற்கான கோப்பையை எடுத்து கொண்டு போய் காட்டினார். இதனை பார்த்த ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்திற்கு சென்று சொல்லலாம். இதன் பின்னர் ரசிகர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இதை பார்த்த ரசிகர்கள் அஜித்தை பாராட்டி வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.